பழுத்த நேந்திர பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒருக்கா அதை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது வந்துட்டு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். அதனால் அடிக்கடி பண்ணாதுங்க. குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம நெய் அப்புறம் சுகரு அதெல்லாம் போடும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இந்த டயட்டில் இருக்கிறவங்க நினச்சி கூட பார்க்காதுங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. நான் நெய் வந்துட்டு கொஞ்சம் அளவுக்கு மீறியே ஊற்றிட்டேன், கவனம் இல்லாமல். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக கொஞ்சம் கம்மியாக போதும். நெய் சூடான அப்புறமா அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா நேந்திர பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒவ்வொரு பீஸாக போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆன அப்புறமா அதை திருப்பி விட்டுருங்க. ஏன்னா இது வந்துட்டு சட்டுன்னு அடியில் கரிஞ்சு போயிடும். அதனால் பார்த்து அதை அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா இதை வந்துட்டு அந்த நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த அப்புறமா இதில் வந்துட்டு சுகர் இல்லைனா நாட்டு சர்க்கரை இல்லை வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் நாட்டு சர்க்கரை அப்புறம் வெல்லம் இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றத வந்துட்டு எப்படி சாப்பிட்டா என்னன்ட்டு போட்டு செய்ய வேண்டியதான். அப்படி தான் நானுமே வந்துட்டு சுகர் போட்டிருக்கேன். சுகர் சேர்க்குறது வந்து இந்த பனானா வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா ஒரு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்துட்டு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். மறுபடியும் இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு கூட ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு சுகருமே மெல்ட் ஆகி அதில் நல்லாவே கோட் ஆகிரும். இதை வந்துட்டு இந்த டைம் தப்பி தவறி கூட இதில் கொண்டு கையை வச்சிடாதுங்க. பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணின அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூடு ஆறின அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.